ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மன்னர் பரம்பரைக்கான மனநிலையை அம்பலப்படுத்துவேன் என விசிகாவிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா மீண்டும் திமுகவை சீண்டியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லாததுபோல் பிறப்பால் முதலமைச்சர் உருவாகக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா கடுமையாக சாடியிருந்தது கூட்டணி கட்சியினருக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக மட்டுமில்லாமல் விசிகாவினரே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று ஆதவ் அர்ஜுனாவை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் 6 மாதங்கள் இடைக்கால நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் மீண்டும் திமுகவை சீண்டும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பதிவை வெளியிட்டுள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றும், அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெரும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் என தெரிவித்துள்ளார். மேலும் கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் என்று தெரிவித்துள்ள அவர், எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்க மனநிலை என இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசமில்லாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். விசிகாவிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் திமுகவிற்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள இந்த பதிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.